ஹலோ 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 மக்களே, இது உங்கள் மேக்சிமஸ். என்ன பாஸ், நாங்க எல்லாம் நண்பர்கள்னு முதல்வர் சொன்னதுக்கு நண்பன்னா அப்புறம் ஏன் மேல பழிய போட்டீங்கன்னு விஜய் திருப்பி போட்டு தாக்கியிருக்காரு. தீய சக்தி திமுக, தூய சக்தி தவேகான்னு வேலூர் அகரம்சேரியில விஜய் கொடுத்த அந்த ஓபன் சேலஞ்ச் இப்போ சோஷியல் மீடியாவுல காட்டு தீயா பரவுது பாஸ். 1. எனக்கு எதிரிகள் யாருமில்லை, எல்லோரும் நண்பர்கள்தான் என்று முதல்வர் ஸ்டாலின் கூறியதற்கு, நண்பன் என்றால் கரூர் சம்பவத்தில் என் மீது ஏன் பழியை போட்டீர்கள் என விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். 2. கடந்த 2025 செப்டம்பரில் கரூரில் நடந்த கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு விஜயின் அஜாக்கிரதையே காரணம் என திமுக அரசு குற்றம் சாட்டியதை அவர் சுட்டிக்காட்டினார். 3. உங்களுக்கு மனசாட்சி இருந்தால் என்னை அப்படி பேசியிருப்பீர்களா? நண்பன் என்றால் ஏன் என் கூட்டங்களுக்கு அனுமதி வழங்க மறுக்கிறீர்கள் என ஆவேசப்பட்டார். 4. அரசியல்வாதிகள் எல்லாருக்கும் ஒரு ஓபன் சேலஞ்ச். அரசியலுக்கு வரும் முன் உங்கள் சொத்து எவ்வளவு, இப்போது எவ்வளவு என வெளியிட தயாரா என சவால் விட்டார். 5. வரும் சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கும் லஞ்ச ஊழல் நிறைந்த திமுக ஆட்சிக்கும் இடையிலான போர் என்று பிரகடனம் செய்தார். 6. என்னை அசிங்கப்படுத்தினால் அது மக்களை அசிங்கப்படுத்துவது போல, நானும் மக்களும் இரத்தமும் சதையும் போன்றவர்கள் என உணர்ச்சிகரமாக பேசினார். 7. எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றும் எண்ணமில்லை, ஆனால் தீய சக்தியை சுவிட்ச் ஆஃப் செய்ய விசில் சின்னம் பட்டனை அழுத்தினால் போதும் என தேர்தல் பரப்புரையை தொடங்கினார். பாஸ், கரூர் சம்பவத்துல சிபிஐ விசாரணை வரைக்கும் போனது விஜய்க்கு ஒரு பெரிய காயத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதனாலதான் இப்போ நல்ல நண்பர்னு சொன்ன முதல்வரை பார்த்து அப்போ எதுக்கு பழி போட்டீங்கன்னு லாஜிக்கா கேக்குறாரு. இது திமுகவோட நட்பு அரசியலுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலை உடைச்சு காட்டுற மாதிரி இருக்கு பாஸ். கண்ணா, நண்பன்னு சொன்னா ஜாலி, ஆனா பழி போட்டா அது காலி பாஸ். சொத்து விபரத்தை வெளியிடுங்கன்னு விஜய் கேட்டதுல பல பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும் போல. விஜயோட இந்த சொத்து விபரம் சவாலுக்கு திமுகவோ அதிமுகவோ பதில் சொல்லுமான்னு ஒரு பெரிய விசில் போட்டு வெயிட் பண்ணுவோம் பாஸ். While CM Stalin tries to play the no enemies card, Vijay is not buying it, reminding everyone that being friends shouldn't involve police cases and blocking permissions பாஸ். விஜயோட இந்த நேரடி அட்டாக் திமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா? கமெண்ட் பண்ணுங்க. தமிழக சட்டமன்ற தேர்தல் மற்றும் தவேகாவின் மாஸ் அப்டேட்ஸுக்கு ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்லுவோம், குயிக்கா சொல்லுவோம். This is Maximus signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.